ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இந்த குரு பயிற்சி பலன்கள் பல லட்சம் மக்களால, ஏன் பல கோடி மக்களால உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்லாம். இந்த குரு பயிற்சியாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுமா, நம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு ஜோதிடர்களாவது நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பல ராசிகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா சிம்ம ராசி அன்பர்கள் அதுக்காகவே தவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போதுங்க. காரணம் என்ன? குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமரார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்லாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருஷம் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. ஆக 12 வருஷம் கழிச்சு திருப்பி கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கும் மேல அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி, அதுக்கும் மேல தனு ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பாத சனி, ஜென்மத்துக்கு மீன சனி. ஆக இந்த 6 ராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டார்கெட் பண்ணிட்டு இருக்க அத்தனை ராசிகளுக்கும் சனினால எந்தவித கெடுபலன்களும் கொடுக்க முடியாது, கொடுக்க போறது இல்லை. அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவர் யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு அந்த ராசிகளுக்கு குருனோட பார்வை சனி மேல படுறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா, இன்னும் கொஞ்சம் சூப்பரா. சனி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மந்தன், முடவன். ஆக மந்தமா அவர் வந்து செயல்படுறதை விட ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப வேகமா செயல்பட போறாரு. ஆக எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுது. ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்பம் கடந்த 6 வருஷமா பெருசா நாங்க நல்லா இல்லைம்மா. காரணம் என்ன? 7 நாட்டு சனியில இருக்கீங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்கீங்க. சனி பகவான் பாத சனியா தான் இருக்கார். ஏறக்குறைய 75% ஒரு கெடுபலன்களை கொடுத்து முடிச்சுட்டாரு. இப்போ வெறும் 20 to 25% கெடுபலன்கள் தான். ஆனா எல்லாரும் நீங்க எல்லாம் அப்படிதான் சொல்றீங்க, கொஞ்சோண்டு கெடுபலன்கள் தான் சனி செய்வாரு அப்படின்னு. ஆனா எங்களால முடியலம்மா, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்செட் ஆகி உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அது எதனால அப்படின்னா, இப்ப நம்ம கை இருக்கு, கத்தி வச்சு குத்திட்டே இருந்தாங்க அப்படின்னா ஃபுல் ஒரு ரணம் ஆயிடுச்சு. தொட்டா கூட நம்மளால தாங்க முடியல. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஆனா நீங்க உங்களோட பலத்தை புரிஞ்சுக்கோங்க. ஹனுமனோட பலம் ஹனுமனுக்கே தெரியல. ஒரு முறை ஜாம்பவான் சொல்லுவாராம், இதுதான் உன்னோட பலம் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க உங்களோட பலத்தை புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஆண் ராசிங்க, சனியினோட ராசி. அதாவது தப்பு செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியும். அந்த தப்பை நான் தான் இந்த தப்பை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி பெருந்தைரியம் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை ஒத்துக்கக்கூடிய தைரியம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி ஹானஸ்டி உண்டு. ஜாதி, இனம், மதம், மொழி அப்பாற்பட்டு ஒரு காதல் வருது, அந்த காதல் திருமணத்துல முடியுது அப்படின்னா கூட கும்பம் தான். அந்த பிள்ளை என்ன நம்பினா, அந்த பையன் என்ன நம்பினா, நான் என்ன பண்ண முடியும்? நீ வீட்டுல எவ்வளவு இமோஷனல் டிராமா பண்ணாலும், இமோஷனலா என்ன த்ரெட்டன் பண்ணாலும், என்ன நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு பாத சனியாவே இருந்தாலும் குருனோட பார்வையினால ஆல்மோஸ்ட் அவர் நல்லிஃபை ஆயிட்டாரு. ஸோ இது ஒரு பெரிய பிளஸ், பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். தலைமையில 10 பாறாங்களோட நம்ம நடந்துட்டு இருந்தங்க 6 வருஷமா, எல்லா பாறாங்களையும் கீழே போட்டி பப்பாடா அப்படின்னு என்ன ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன். எனக்கு ஸ்பேஸ் கிடைக்குது, நான் என்ன நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு பெரிய ரிலீஃப்ங்க. அதுக்கும் மேல குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11 அதிபர். தனாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். குருவே முடிவு பண்ணிட்டார். அப்புறம் என்ன இருக்கு? நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், சேனலைஸ் பண்ணிக்கோங்க. ஜென்மத்துல இருக்க ராகு நம்மளுக்கு ஒரு விதமான இனம் புரியாத குழப்பம், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், இல்யூஷன், டெல்யூஷன், ஹாலுசினேஷன் எல்லாமே கொடுப்பாரு. அதையும் மீறி ஓவர் கம் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸிங்க. அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தைரியமான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு. உங்களோட தைரியத்தினால ராகுனோட மாய வலையை நீங்க அகற்றிட்டீங்க அப்படின்னா பக்காவா சேனலைஸ் பண்ண முடியும். ஆக கடன், நோய், எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றத வாழ முடியும். புரியுதுங்களா? அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் ரொம்ப நாள் கழிச்சு வரப்போகுதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்க குடும்பத்துல இருக்கவங்க உங்களை மதிக்க போறாங்க. உங்களோட பேச்சுக்கு மரியாதை அப்படின்றது ஏற்பட போகுது. வேலையே இல்லைங்க, படிச்சு முடிச்சு 4 வருஷம் ஆகுது, நல்ல வேலை தேடிட்டே இருக்கு. பொதுவா இந்த காலகட்டம் என்னதான் குரு 6ஆம் பாவத்துல இருந்தாலும் காம்ப்ரமைஸ் அப்படின்றது ஒண்ணு வேணுங்க. சனிக்கு காம்ப்ரமைஸ் ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வருமானத்துல காம்ப்ரமைஸ், இல்ல உழைப்புல காம்ப்ரமைஸ், இல்ல வேலையில காம்ப்ரமைஸ். இது ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க
அப்படின்னா நல்ல வேலை அப்படின்றது கிடைச்சிடும். இருக்கக்கூடிய வேலை நல்ல முன்னேறவும் செய்யும். வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், வெளிநாடு நான் கோயில் டூருக்கு போகணுங்க, இன்ப சுற்றுலா போகணும், இப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்க, வீட்டில் சொத்து பத்து வாங்கணும், இப்படிலாம் ஆசைப்படுறீங்கன்னா எக்ஸாக்டான காலகட்டம் என்ன ஒன்றுத்துல கவனமா இருங்க. பெருசா அகலக்கால் அப்படின்றது வைக்காதீங்க. உங்களோட கவலைகள் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ஏறக்குறைய பாருங்க, கடந்த 3 வருஷமா நான் பெருசா நல்லா இல்லை. அதுவும் சமீபமா ஒரு வருஷமா எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு, இனம் புரியாத மந்த நிலை இருக்கு, விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? சனி பகவான் ஜென்ம சரியா அமர்ந்திருக்கார், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா மீனம் பாருங்க, வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை சாதிக்கக்கூடியவங்க, சக்சஸ் நோக்கி கொண்டு போகக்கூடியவங்க. ஆனா இந்த காலகட்டம் எப்படி தோணுது அப்படின்னா, அட பொங்கையா எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பொதுவாகவே பாருங்க, இந்த மீன ராசியில நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. எல்லா விதத்துலயும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க பல பேருக்கு மென்டாஸாவும் வெல்விஷர்ஸாவும் இருக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது. சரி, இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. அதுக்கும் மேல இந்த மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் ஓகே, அவங்க அவங்கள சுதாரிச்சுக்கிறாங்க, டேக்கிள் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பக்குவப்பட்ட மனசு, பதப்படுத்தப்பட்ட ஒரு மனசு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க, 3 வருஷமா நீட் எழுதுறேன், 4 வருஷமா எழுதுறேன், எனக்கு பாருங்க என் கூட படிச்ச பிள்ளை எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடுச்சு, சம்பாதிக்க ஆரம்பிக்குது. நான் இன்னும் +2 என்னோட குவாலிஃபிகேஷனு, என்னால முடியல, உங்களாலதான் உன்னாலதான் அப்படின்னு அப்பாவை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, டென்ஷன் ஆவறது, படிக்காம இன்ஸ்டா ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கிறது, கோவத்துல சாப்பாடை தூக்கி எறியது, இப்படி பலவிதமான குழப்பங்கள்ல ரொம்ப படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றது உண்மை. இப்ப இதுல ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னாங்க, மீனம் மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி சனி மேல குருனோட உச்ச பார்வை படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட போறாரு. அப்ப நீங்க உங்களோட சுய புத்தியை கொண்டு நிறைய விஷயம் யோசிக்க போறீங்க, பக்காவா பாத்தீங்கன்னா பிளான் பண்ண போறீங்க, ப்ராபகேட் பண்ண போறீங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு மேல குரு 5ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குரு பகவான். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலையும் எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நிறைய மீனராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க. நாங்க பாருங்க 5 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டோம், 8 முறை இக்ஸி பண்ணிட்டோம், 10 முறை ஐயூஇ பண்ணிட்டோம், குழந்தை பிராப்தமே இல்லைங்க. இந்த காலகட்டம் இயற்கையான முறையிலே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருக்குங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், இப்ப ஏண்டாப்பா பண்ணிக்கணும்னு வருத்தப்படுறோம். ஏன்னா கணவன் மனைவி உறவு முறையில பெருசா எங்களுக்கு திருப்தி இல்லை. அதுக்கும் மேல நாங்க நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏண்டாப்பா பண்ணிக்கணும், அப்பா அம்மா சொன்ன பிள்ளைய பண்ணியிருந்தா, அப்பா அம்மா சொன்ன பையனை பண்ணியிருந்தா சொத்தாவது வந்திருக்குமே, நிம்மதியாவது வாழ்ந்திருக்கலாமே, இப்படி நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி, உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம், பூர்வீகத்துல இருந்து சொத்து பத்து வீடு வாசல் வரக்கூடிய காலகட்டம். என்னோட சொத்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, கோர்ட்ல இருக்கு, அது ஒரு பஞ்சாயத்துல இருக்கு, நிறைய பேருக்கு ஜட்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கான காலகட்டம். சூப்பருங்க. இப்ப இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனையே பாத்தீங்கன்னா எனக்கு தொல்லையே என் பிள்ளைதான் அப்படின்னு நிறைய சொல்ற மீனம் இருக்கீங்க பாத்தீங்களா. நான் ஒண்ணு சொன்னா அது 2 செய்யுது, நான் 2 சொன்னா அது எதையுமே செய்ய மாட்டேங்குது. இப்படி என் குழந்தை தாங்க எனக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. இந்த காலகட்டத்துல நிறைய பேரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் சேலஞ்ச். அந்த சேலஞ்சை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். என் புள்ள ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்து பண்ணுங்க, இப்ப என் புள்ள ஒரு பஞ்சாயத்து தாங்க பண்ணுது. என்னோட குழந்தையோட குணாதிசயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு. இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, 5ல குரு அமரும் போது குழந்தைங்க சார்ந்து இருந்து வந்த பலவிதமான மனக்குழப்பம், மனசஞ்சலம், மனப்பதட்டம், மனப்போராட்டம் அத்தனையும் மாறுங்க. என்டையர்லி மாறாதாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்களை என்டையர்லி பாத்தீங்கன்னா நார்மல்சி கொண்டு வரது குரு பகவானால கூட முடியல. ஏன்னா குழந்தைங்களுக்கு அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது நிறைய இருக்கு. அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்கறது, அப்பா அம்மா கிட்டேயே அவங்களால அடாப்ட் பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின் போது சமுதாயத்தில் அவங்களால பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இருந்தாலும் பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த பலவிதமான மனக்குழப்பம், மனசஞ்சலம் சாலிடாக மாறுங்க. ஆக 5 குரு என்ன பண்ணுவார், நிறைய நல்லது செய்வார், உங்களோட மனசை பதப்படுத்துவார், நீங்களே குழந்தைங்களுக்கு விட்டு கொடுப்பீங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த முன்னேற்றம், இப்படி நிறைய நன்மைகள் இருக்குங்க. சேனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது காத்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்களோட சுய ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன அத்துணையும் நடக்குமா அப்படின்னா, சுய ஜாதகத்தில் தசை என்ன தசை நடக்குது அப்படின்னு பாருங்க. தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கா, வீடு கொடுத்தவன், நட்சத்திர சாரை வாங்கினவன், இப்படி பல விதத்தில் நம்ம கால்குலேட் பண்ணோம். சுபனோட பார்வை இருக்கா, இல்லை பாபரோட பார்வை இருக்கா, இல்லை கன்ஜங்ஷனில் இருக்காரா, இதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு, தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னா 100% நாங்கள் சொன்னது நடக்குங்க. எங்களுக்கு பெருசாக தெரியலைங்க, அனலைஸ் பண்ணலை,
அப்படின்னாலும், ஜாதகமே எங்களுக்கு தெரியலைங்க, எங்கள் வீட்டில் சொன்னாங்க இந்த ராசி அப்படின்னாலும், நாங்கள் சொன்னது சாலிடாக 40 to 50% நடக்கும். புரியுதுங்களா? இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் சாபம் இருக்குது, குலதெய்வம் தோஷம் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்ருக்களோட தோஷம் இருக்குது. குலதெய்வம் சாபம் விடாதுமா, குலதெய்வம் தோஷம் வேணா இருக்கலாம், பித்ருக்களோட சாபம், பித்ருக்கள் சாபம் விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், குடும்பத்தில் எப்போ பாரு நிம்மதி இல்லைங்க, எப்போ தான் எங்கள் குடும்பத்துக்கு நிம்மதி வரும் அப்படின்றது உங்கள் கேள்வியாக இருந்தாலும், எப்போம்மா நாங்கள் வீடு கட்டுவோம் இது உங்களோட கேள்வியாக இருந்தாலும், எப்போம்மா எங்களுக்கு திருமணம் நடக்கும் இது உங்களோட கேள்வியாக இருந்தாலும், இந்த மாதிரி பல கேள்விகள் பல பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஆக உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உள்ளதை உள்ளபடியே வந்து நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், முக்கியமாக என்கிட்ட பண்ணணும் அப்படி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாமா.